டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தரமான உலக சினிமா வரிசையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் 2003 ரிலீஸ் ஆன ஒரு கல்ட் கிளாசிக் மூவி. உலகத்தோட நம்பர் 1 கல்ட் கிளாசிக் மூவின்னு பார்த்தா அதில் முதல் இடம் இந்த படம் தான். 8.4 அப்படிங்கிற IMDb ரேட்டிங்கில் உள்ள இந்த படம் ஓல்டு பாய் அப்படின்னு பேர். இது ஒரு சவுத் கொரியன் மூவி. கொரியன் படம் பார்த்துருக்கவங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு நம்ம சிபாரிசு பண்ணுறோம். நம்ம யூகிக்கவே முடியாது இந்த படத்தோட கதையை. அப்படி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இந்த படம். இந்த படம் பார்த்த பிறகு ஏன்டா இந்த படத்தை பார்த்தோம்னு வருத்தப்படுவீங்க. இலகிய மனம், இரக்க குணம் உள்ளவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இப்படி ஒருத்தனை பழிவாங்க முடியுமா, இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்னு தோணும் உங்களுக்கு. நான் மறுபடியும் சொல்கிறேன், பலகீனமான இதயம் கொண்டவர்கள் யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படம் பல விருதுகளை வாங்கியிருக்கு. ஆஸ்கார் ஏன் கொடுக்கல அப்படின்லாம் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சீன் கூட மொக்க சீன்னு சொல்ல முடியாது. ஒரு சீன் கூட வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்கவும் மாட்டோம், கேள்விப்பட்டிருக்கவும் மாட்டோம். நான் இந்த படம் பார்த்து முடிக்கும்போது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. சில மணி நேரங்கள் ஆகிட்டு என்னால் வேறு எதையும் யோசிக்கவும் முடியல. கிளைமேக்ஸ் என்னால் ஜீரணிக்கவும் முடியல. 2003 இந்த படம் கொரியனில் ரிலீஸ் ஆனது. 2013 ஹாலிவுட்டில் இந்த படத்தை ரீமேக் பண்ணாங்க. ஆனால் பெரிய அளவில் வெற்றி பெறல. கொரியனில் வந்த ஒரிஜினல் வெர்ஷன் அளவுக்கு இல்லை. ஹாலிவுட்காரனாலே எடுக்க முடியாத படம்னா பார்த்துங்க. இந்த படம் வயது வந்தோருக்கான படம். முக்கியமாக 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த படத்தை பார்க்கணும். குழந்தைங்களாம் இந்த படத்தை பார்க்கவே கூடாது. இந்த படத்தோட கதையை பற்றி நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஹீரோ பேர் ஒதேசி. இவருக்கு மனைவி, 4 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது. ஒரு ஜாலியான ஆள். குடிச்சு விட்டு அங்கங்கே தகராறு பண்ணுவான். ஒரு பாரில் சின்ன தள்ளு முள்ளு ஒரு இளைஞன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டோடு வரான். அவங்கக்கிட்ட போய் இவன் ஹீரோ உரண்டை இழுக்க உடனே இவரை ஹீரோவை பிடிச்சி ஸ்டேஷனில் லாக்கப்பில் போட்டுடுறாங்க. ஹீரோவோட நண்பன் போலீஸ்கிட்ட கெஞ்சி பேசி கூப்பிட்டு வரான். அன்னைக்கு அவன் உதவி ஹீரோவோட பொண்ணுக்கு பர்த்டே, 4வது பர்த்டே. ஃபோன் பண்ணி மனைவிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் பேசுகிறாரு. நான் கிஃப்ட் வாங்கிட்டு வர்றேன்னு சொல்கிறாரு. நகர்ந்து ஃபோன் பேசிட்டு நகர்ந்து வரும்போது யாரோ சில பேர் உதேசியை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போன பிறகு உதேசி கண் விழித்து பார்த்தா ஜெயில் மாதிரி ஒரு செட்டப். ஆனால் அது ஜெயில் கிடையாது, ஒரு ரூமு. அந்த ரூமில் அட்டாச் லெட்டின் பாத்ரூம் இருக்குது, ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு டிவி இருக்குது. வெளி உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டிவி. மற்றபடி வேறு வெளி உலக தொடர்பே அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு இன்டென்ஷனலாக ஒருத்தனை ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வைக்கிறாங்க. வேலைக்கு சாப்பாடு மட்டும் அந்த மெயின் கதவில் ஒரு சின்ன ஓட்டை வழியாக வருது. சாப்பாடு தண்ணி வேலைக்கு கரெக்டாக வருது. ஹீரோ உதேசிக்கு நம்மளை எதுக்காக இந்த ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்க, என்ன காரணத்துக்காக அடைச்சி வச்சுருக்காங்கன்னு பைத்தியமே பிடிக்குது. கத்துறான், கதறான், எந்த பதிலும் இல்லை. டேய், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அது என்ன காரணத்துக்காக அடைச்சி வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னை கொலை கூட பண்ணுங்கன்னு கத்துறான், கதறான். ஏன்னு கேட்க ஆள் இல்லை. எதுவுமே சொல்லாமல் 3 வேளை சோறு போட்டு ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்கும்? தலையே வெடிச்சிடும் போல் இருக்குது. 1-2 நாள் இல்லை, 1-2 வருஷம் இல்லை, 15 வருஷமாக அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரு நாள் டிவியில் பார்க்கும்போது இவரோட மனைவி கொலை செய்யப்பட்டதாகவும் அந்த கொலையை செய்தது ஹீரோ தான்னு சொல்லி செய்தி போயிட்டுருக்கு டிவி சேனலில். போலீஸ் இவன் இந்த உதேசி ஏற்கனவே வம்பிழுத்து இருக்கான் இல்லையா, கேஸும் இருக்கே, மனைவியை கொலை செய்துட்டு தப்பி ஓடிட்டான்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. இவன் மேலே ஏற்கனவே குடிகாரன்னு சின்ன கேஸ் இருக்கிறதுனால போலீஸ் இவன் தான் கொலை பண்ணிவிட்டு தப்பி ஓடிட்டதாகவும் இந்த உதேசியை தேடிட்டு இருப்பதாகவும் செய்தி போடுறாங்க. இதை டிவியில் பார்த்து கத்துறான், கதறான். எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த ரூமுக்குள்ளே ஒரு கேஸு புகை மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இவன் மயங்கிடுறான்.
மயங்கின உடனே உள்ள ஆளுங்க வந்து இவனை குளிப்பாட்டி சேவிங் பண்ணி முடியெல்லாம் வெட்டி விட்டு ஹிப்னாட்டிசம் பண்ணுறாங்க. நோக்கு வருமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை செய்கிறாங்க. இவனோட ஆள் மனசில் எதையோ பதிய வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இதே மாதிரி இவனுக்கு வந்து பழகிடுது. இவன் வந்து புரிஞ்சுக்கிறான், இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜெயிலு, யாரோ ஒருத்தன் பணம் கொடுத்து நம்மளை அடைச்சி வச்சுருக்கான். சவுத் கொரியாவில் ப்ரைவேட் ஜெயிலெலாம் இருக்கும். உதயசியை அடிக்கிறது கிடையாது, கஷ்டப்படுத்துறது கிடையாது, எந்த துன்புறுத்தலும் செய்ய மாட்டாங்கிறாங்க. ஒரே மாதிரி சாப்பாடு 3 வேளையும். எலி வந்து செவுத்தை ஓட்ட போடும் இல்லையா, அதே மாதிரி செவுத்தை வந்து ஓட்ட போடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படியே வந்து சேடோ பாக்ஸிங் வந்து பழகிறான், நிழல் கூட பாக்ஸிங் போடுறது. அப்படியே வெறித்தனமாக அந்த சேடோ பாக்ஸிங்க்கு பழகிக்கிறான். இவனை அடைச்சி வச்சவன் யாருன்னு மட்டும் இவனால் கண்டுபிடிக்கவும் முடியல. அவன் மட்டும் என் கையில் கிடச்சான், அவ்வளவு தான், ஒவ்வொரு பல்லா பிடுங்கோண்டான்னு சவால் வேற விடுறான். அந்த செவுத்தை ஓட்டை போட்டு முடிக்கிறான். ஓகே, ஒவ்வொரு செங்கல்லாம் பேத்து எடுத்துகிட்டு தப்பிச்சு போகலான்னு இருக்கும்போது அவங்க வழக்கம் போல் ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணி இவனை மயக்கமடை வைக்கிறாங்க. முடிச்சு பார்த்தா ஒரு மொட்டை மாடியில் ஒரு கட்டிலில் படுத்து கிடக்கான். ஹீரோவை விடுதலை பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு பொட்டி இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கான், தற்கொலை பண்ணிக்க போகிறான். அவனை தடுத்து நிறுத்தி, இருடா என் கதையை கேட்டுட்டு சாவிடான்னு அவங்க இவனோட 15 வருஷமாக அடைஞ்சி கிடந்த கதையை சொல்கிறான். சொல்லிவிட்டு கீழே இறங்கி வரான். இவன் வரும்போது அவன் மேலே இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிறான். ஹீரோ உதயசிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு புரியல, முழிக்கிறான். அப்போ ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஒருத்தன் வந்து ஒரு ஃபோனும் ஒரு பர்ஸும், அந்த பர்ஸ் நிறைய பணமும் கொடுத்துட்டு போகிறான். உடனே போய் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றான். அங்கே ஒரு பொண்ணை பார்க்குறான். அவ்வளோதான், அவங்க தான் ஹீரோயின். இவனுக்கு ஒரு ஃபோன் வருது. இவன் வந்து ஹூ ஆர் யூ அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்து இவனை கையை பிடிக்கிறாங்க. அவன் அப்படியே மயங்கிடுறான். கட் பண்ணால் கதாநாயகி வீட்டில் இருக்கான். இவன் உதயசியை காப்பாற்றி என்னையாச்சு உனக்கு, ஏன் மயங்கிட்டேன்னு கேட்கும்போது இவன் ஒரு 15 வருஷ கதையை சொல்கிறான். அங்கேருந்து ஹீரோயினு அடிக்கடி சந்தித்து பேசுகிறாங்க. அப்படியே காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே ஒவ்வொரு கடையாக சாப்பிட்டு, ஒவ்வொரு ஹோட்டலாக சாப்பிட்டு 15 வருஷமாக சாப்பாடு போட்டவனா தேடுறான். ஒவ்வொரு ஹோட்டலாக போய் சாப்பிட்டு பார்க்குறான். ஒரு ஹோட்டலில் சாப்பிடும்போது கண்டுபிடிச்சிடுறான், அதே டேஸ்ட்டு. அந்த ஹோட்டல்காரன் தான் நம்மளை அடைச்சி வச்சுருக்கான். ஓனர் யாருன்னு விசாரிக்கும்போது அவன் ஒரு டானு, ப்ரைவேட் ஜெயில் நடத்துகிறவன்னு தெரிய வருது. அந்த ஹோட்டல் ஓனரை பிடிச்சி அடித்து ஒவ்வொரு பல்லாக பிடுங்கி சொல்கிறான்னா அவனுக்குமே தெரியல. மான்ஸ்டர்னு ஒரு ஆப்பு, நம்ம ஊர் ஃபேஸ்புக் மாதிரி, அதில் மெசேஜ் வரும். அதன்படி நாங்கள் உன்னை பார்த்துப்போம், எங்களுக்கே மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு பணம் வரும்னு சொல்கிறான். அந்த மான்ஸ்டரோட டிபி ப்ரொஃபைலை பார்க்கும்போது எவர் கிரீன்னு போட்டிருக்கு. எவர் கிரீன்ங்கிறது இவன் படித்த ஸ்கூலோட பேர். அப்போ நம்ம ஹீரோ கூட படித்த எவனோ ஒருத்தன் தான் இந்த பண்ணுறான் அப்படின்னு இவனுக்கு ஸ்கூலில் யார் வில்லன்னு பார்க்கும்போது ஒருத்தன் மேலே சந்தேகம் வருது. அந்த ஒருத்தனே அந்த டைமில் ஃபோன் பண்ணுறான், இன்னும் 5 நாளில் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டின்னா நானே தற்கொலை பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஹார்ட்டில் சர்ஜரி பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ஸ்பேஸ் மேக்கர் வச்சுருக்கேன், அதை வெடிக்க வச்சு நானே செத்துடுறேன், கண்டுபிடிக்க முடியலன்னா 5 நாள் கழித்து ஒரு இடத்துக்கு வான்னு சொல்கிறான். இப்போ 2 நாள் ஆகுது. அந்த ஜெயிலை நடத்தினவன் ஹீரோவை தேடி வந்து அடியாட்களோட ஹீரோவை போட்டு அடித்து, ஏண்டா ஏன் பல்லையா பிடுங்கின, உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு கதாநாயகிக்கிட்டையும் உரண்டை இழுக்க, ஹீரோ உடனே வீரவேஷமாக அவளை தொட்டவன் கையை வெட்டிட்டு வந்தான்னு சொல்ல, முடிஞ்சால் வெட்டு பார்ப்போன்னு கதாநாயகி கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ ஒரு ஆள் அந்த வீட்டுக்குள்ளே வர்றான். வந்து பேக்கு நிறைய பணத்தை கொடுத்து அந்த குட்டி டான் இருக்கான் இல்லையா ஜெயில் நடத்துகிறவங்கிட்ட, இந்த பணத்தை எடுத்துக்க, அப்படியே உன் ஆளுங்களை கூப்பிட்டுட்டு வெளியில் போடா அப்படின்னு சொல்கிறான். அவனும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிடுறான். இப்போ மெயின்வில்ல ஹீரோக்கிட்ட ஃபோன் போட்டு பேசுகிறான், கண்டவங்கிட்டையும் வம்பு இழுத்து உடம்பை கெடுத்துக்காதரா, அவன் கை தானே உனக்கு வேணும், அவன் கையை வெட்டி உனக்கு நான் அனுப்பி வைக்கிறேன், என்னை கண்டுபிடிக்கிற வழியை பாருன்னு சொல்கிறான். சொன்ன மாதிரியே ஜெயில் நடத்தினவன் கையை வெட்டி அனுப்பி வைக்கிறான். ஹீரோ மெரிசலாகி மிரண்டு போகிறான். யாரா இவன் செலவுக்கு பணம் கொடுக்குறான், நான் என்ன பேசுகிறேன், எங்கே போகிறேன் வரேன் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான். வழியில் மயக்கமானா போதையில் பிளாட் ஆனாலும் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறான். உனக்கு என்னடா வேணும், என் மேலே என்ன தான் காண்டுன்னு
மிரண்டு போகிறான். ஒரு வழியாக வில்லனை கண்டுபிடிச்சா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு, பழைய ஃப்ளாஷ்பேக்கு. எதுக்காக 15 வருஷம் அடைச்சி வச்சோங்கிற காரணத்தை சொல்கிறான். அதுக்கு அடுத்த ட்விஸ்ட்டு தான் பங்கமான ட்விஸ்ட்டு. அதை நம்ம யூகிக்கவே முடியாது. ஹீரோ கடந்து கதறான், அழுகுறான், மன்னிப்பு கேட்குறான். நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு தண்டனையாக என் நாக்கை நானே வெட்டிக்கிறேன்னு சொல்லி அந்த உதேசி தன்னோட நாக்கை வெட்டி அவங்கிட்ட காட்டுறான். அந்த இடத்துல மெயின் வில்லன் ஹீரோ ஆயிடுறான், இவன் வில்லன் ஆயிடுறான். அந்த இடத்துலையே ஒரு ஆல்பத்தை திறந்து பார்க்க சொல்கிறான். திறந்து பார்த்தா ஹீரோ உதேசிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அந்த ஆல்பத்தில் இருக்குது. அதை ஏற்றுக்கவே முடியல. அந்த மெயின் வில்லன் உதேசிக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டு தன்னை தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிடுறான். அப்படி ஒரு கிளைமேக்ஸு. இந்த படத்தோட டைரக்டர் ஒரு 10 படம் எடுத்திருப்பார். இந்த ஓல்டு பாய் 7வது படம். ஒரு தரமான சம்பவம் தான். மனித மனங்களின் எண்ணங்களை வைத்து விளையாடி இருப்பார் இயக்குனர் பார்க் சான் வூக். அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் டீமோடு இணைந்து இந்த படத்துக்கான கதை திரைக்கதையை எழுதியிருக்காரு. இந்த படத்தில் சண்டை காட்சிகள்லாம் பிரமாதமாக இருக்கும். ஒரு டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். இந்த படத்தோட டைரக்டரு ஆரம்பத்தில் பார்க் சான் வூக் திரைப்பட விமர்சகராக இருந்திருக்காரு. யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு படம் எடுக்கணும்னு நினச்சிருப்பாரு போல இருக்கு. குறை சொல்கிறது ஈஸி, நீ படத்தை எடுத்து பாருன்னு எங்கள் குறையாக்காரன் எவனும் இவர்கிட்ட சவால் விட்டுருப்பானான்னு தெரியல. யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம படம் தரமாக இருக்கணும்னு முடிவு பண்ணி படம் எடுத்திருக்காரு. ஒரு கல்ட்டு கிளாசிக் மூவினா அதில் நம்பர் 1 இந்த ஓல்டு பாய் படம் தான். ஹீரோவாக நடித்த உதேசி, வில்லன் நடிகர், ஹீரோயின்னு எல்லோருடைய நடிப்பும் பிரமாதமாக இருக்கும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சில பேரால் ஏற்றுக்க முடியாது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். 2003 ரிலீஸ் ஆன ஓல்டு பாய் படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.